தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் ஆட்டம் பாட்டம் விளையாட்டு என உற்சாகமாக கொண்டாடத் தொடங்கியுள்ளனர். அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் சமத்துவ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் நடிகர் செந்தில் கலந்து கொண்டு முதியவர்களை உற்சாகப்படுத்தினார். தொடர்ந்து மூதாட்டிகள் மற்றும் இளம் பெண்கள் கண்டாங்கி சேலை கட்டி வந்து கும்மி பாடலுக்கு நடனமாடினர். கொக்கலிக்கட்டை ஆட்டம் மற்றும் ஜல்லிக்கட்டு நடனம், கரகாட்டம், தாண்டியா ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பறை இசை நடனம் உள்ளிட்ட நடன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு மட்டுமின்றி பள்ளி நிர்வாகம் சார்பில் பெற்றோர்களும் பலவித போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக கோல போட்டி, மியூசிக்கல் சேர், நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் பெற்றோர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு குழந்தைகளை மகிழ்வித்தனர். விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட உரியடி போட்டியிலும் வெற்றி பெற்ற தாய்மார்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. குமரி மாவட்டம் சந்தையடி பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஜெர்மனி, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள், வட மாநிலத்தவர்கள் கலந்து கொண்டு பானையில் பொங்கலிட்டு விழாவை சிறப்பித்தனர். பாரம்பரிய கலைகளான சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளும், பரதம், பறை, இசை, பேண்ட் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதரும் கலந்து கொண்டிருந்தார். சென்னை தியாகராய நகர் லலிதாபுரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் திராவிட சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதற்காக குடியிருப்பு வளாகம் முழுவதும் தோரணங்களாலும் கரும்புகளாலும் அலங்கரிக்கப்பட்டு 31 பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டது. பின்னர் குடியிருப்பில் வசிக்கும் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை எழும்பூர் ஆயுதப்படை மைதானத்தில் மாநகர காவல்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. குடிசை, ராட்டினம், வயல்வெளி, கதிர் அடிக்கும் விவசாயிகள் என கிராமப்புறத்தை பிரதிபலிக்கும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இதில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர், கூடுதல் இணை துணை ஆணையர் மற்றும் காவலர்களின் குடும்பத்தினர் பங்கேற்று இருந்தனர். ஆயுதப்படை காவலர்களோடு கூட ஆயுதப்படை காவலர்களின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். உழவர்களுக்கு கை கொடுக்கும் சூரிய பகவானுக்கு வணக்கம் தெரிவிக்கும். இதேபோல் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா பிள்ளையார்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. 300 பெண்கள் ஒன்று கூடி மண்பானையில் பொங்கலிட்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். தொடர்ந்து பறை இசை, தப்பாட்டம், கரகாட்டம் என பொங்கல் விழா களைகட்டியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.